அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஜூன் 15 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம்தான். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக இருக்குது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கை யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும். ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன. ஆனி திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்து இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி மாத உத்தர நட்சத்திரத்து அன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தருளிக்கும் வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையா மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்கிறாங்க. வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழை தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. துளாராசியில் சித்திரை 3, 4 பாதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், வீரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. பிறக்கும் ஆனி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் வரும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போகும். குருவின் பார்வைகள் விரய, தன, சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும். சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வாங்க. பணவரவில் இருந்த தடைகள்லாம் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டியாளர்கள் விலகி போவாங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரா. வழக்குகள் சாதகமாவா. விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போவதன் வழியாக நன்மைகள் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ஜூன் 19 முதல் வக்கரமடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும்.
அவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றி பெறும். தம்பதியர் பிரச்சனை முடிவு பெறும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சந்திராஷ்டமம் ஜூலை 4. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 18, 24, 27. ஜூலை 6, 9, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது அங்காள பரமேஸ்வரியை வழிபட சங்கடங்கள் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சுவாதி. யோக காரகன் ராகு, அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் யோகம் அளிக்கும். கடந்த கால நெருக்கடி மறையும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவு கோரும். விற்பனையாகாமல் தேங்கிய பொருள்கள் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும். தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதலையும் நிறைவேற்றுவீங்க. வருமானம் பல வழியிலும் வரும். பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனையெல்லாம் இனிமே விலகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பெரியவருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சந்திராஷ்டமம் ஜூலை 5. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 22, 24. ஜூலை 4, 6, 13, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வழிபட்டோம்னா செல்வம் பெருகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி தான். கலஸ்தரக்காரகனான சுக்கிரன், ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் ஒரு திருப்பு முனை மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. யோக காரகன் ராகுவால் நீங்கள் நினைத்தது நடந்தேறும். மேலை நாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் வரும். மனதில் இருந்த பயம் நீங்கும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீங்க. செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பாக்கியஸ்தான சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும். புதிய பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. குருவின் பார்வை விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. தாய் வழி உறவுகளில் ஆதாயம் அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சேமிப்பு உயரும். சந்திராஷ்டமம் ஜூலை 6. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 21, 24, 30. ஜூலை 3, 12, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபட்டோம்னா நன்மைகள்லாம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆனி மாத ராசி பலன்களில் துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.